எதிரின்னு ஒருத்தரை தீர்மானம் பண்ணிட்டோம்னா அவரை பற்றி 4 விஷயத்தையும் தெரிஞ்சு சரியான முடிவு எடுக்கணும். எதிரியே எப்போவுமே எளப்பமாக முடிவு எடுத்துடக்கூடாது. அவர் பலவீனமானவர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஆளை பார்த்து ஆளோட தோற்றத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் ஒரு வழி அறிதல், வலிமையை தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் முதல்ல நம்மக்கிட்ட என்ன வலிமை இருக்குது, எதிரிகிட்ட என்ன வலிமை இருக்குது, நம்மக்கிட்ட என்ன துணையாக யார் யார் வருவாங்க, அந்த எதிரிகிட்ட துணையாக இருக்கிறவங்க யார் யார், என்ன மாதிரி விஷயத்தில் நம்ம இறங்க போகிறோம், அந்த வினை வழி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு காரியத்தில் இறங்குறோம்னு திருவள்ளுவர் அழகாக ஒரு திருக்குறளில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே. அதனால் எளப்பமாக எடை போட்டுறக்கூடாது. பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே அவங்ககிட்ட இருக்கும். ஆளை பார்க்குறதுக்கு ஏப்ப சாப்ப மாதிரி இருக்கான்னு நம்ம ஆழந்தெரியாமல் காலை வச்சோம்னா அவதிப்படத்தான் நேரிடும். ஒரு முயல் இருக்குல்ல, அது வலிமையான மிருகமா இல்லை ரொம்ப சாதுவான மிருகமா? ரொம்ப சாது. முயல் இருக்கிறதுலையே ரொம்ப சாது. ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டால் கூட 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிடும். அதுக்கு தான் அவ்வளோ வேகமாக ஓடுறதுக்கு சக்தியை கடவுள் அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு. சாதுவானது தான், ரொம்ப எளிமையானது தான், வலிமை குறைந்தது தான், ஓட்டத்தில் தப்பித்து கொள்வதற்காக கடவுள் கொடுத்தது அந்த முயலுக்கு. ஒரு குகை வாசலில் வெளியே நின்றுக்கிட்டு ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு முயல். அந்த பக்கமாக ஒரு நரி போயிருக்கு. நரி போனால் அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அடே முயல் பாடுறா, அது கேட்டுக்கு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மெதுவாக நின்று நரி கேட்டிருக்கு, முயலே என்ன படிச்சுக்கிட்டு இருக்க புத்தகத்தில் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே முயல் சொல்லிச்சு, நரியை எப்படி சாப்பிடுவது அப்படிங்கிறத பற்றி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். முயல் ஓங்கெட்ட கேட்டுக்கு நரியை சாப்பிட்ருவீங்களோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு இளப்பமாக இளக்காரமாக நினைப்பேன். சரி, நரியை எப்படி சாப்பிட்றது, நீ இப்போ எனக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு வம்பிழுத்துச்சு நரி. உனக்கு செஞ்சு காட்டுறேன், நரியை எப்படி உண்பதுன்னு இந்த புத்தகத்தில் இருக்குது, நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். நைஸாக அந்த குகைக்குள்ளே வரைக்கும் வந்துட்டு போயேன், இந்த குகையோட உள்ள வரைக்கும் வந்துட்டு போயேன், உனக்கு நான் செஞ்சு காட்டுறேன்னு கூப்பிட்டுச்சு. இதுவும் தைரியமாக முயல் தானே கூப்பிடுதுன்னு உள்ளே போச்சு. போனால் அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த நரியோட எலும்பு துண்டை வாயில் கவிக்கிட்டு முயல் வெளியே நிற்கிது. திருப்பி புக்கு எடுத்து விட்டதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வழியாக ஒரு ஓனாய் போச்சு. அதுவும் பேசாமல் போயிருக்கலாம். திருப்பி வம்பிழுத்துச்சு முயல்கிட்ட, என்ன படிக்கிறேன்னு. ஓனாயை எப்படி உண்பது அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அப்படியா முயல், நீ கெட்ட கேட்டுக்கு இந்த ஓனாயை சாப்பிட்ருவியா, எப்படி உண்பது செஞ்சு காட்டு அப்படின்னு வம்பிழுத்துச்சு. இந்த குகைக்கு உள்ள வரைக்கும் வந்துட்டு போ, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு முயல் சொல்லிச்சு. உள்ளே போச்சு. 10 நிமிஷம் கழித்து ஓனாயோட எலும்பை வாயில் கவிழ்க்கிட்டு முயல் வந்துச்சு. விட்டதுலேருந்து புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கரடி வந்துச்சு. என்ன படிக்கிற முயல்கிட்ட கேட்டுச்சு. அதுவும் பேசாமல் போயிருக்கலாம். கரடியை எப்படி உண்பது அதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. என்னை சாப்பிட்ருவியா, எப்படி சாப்பிடுவியா, செஞ்சு காட்டுன்னு. உள்ளே அந்த குகை வரைக்கும் வந்துட்டு போங்க. உள்ளே போனால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 10 நிமிஷத்தில் கரடியோட எலும்பு துண்டை எடுத்துக்கிட்டு இது வெளியே வந்துச்சு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் போகிறோம். நரி, ஓனாய், கரடி இதெல்லாம் உள்ள குகை வரைக்கும் வந்துட்டு போங்கன்னு கூப்பிடுச்சே. உள்ளே என்ன நடந்துச்சு, அதான் ஃப்ளாஷ்பேக்கு. உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒரு சிங்கம் படுத்துருக்கு. இது என்ன பண்ணிச்சு, நைஸாக பேசி கொண்டு போய் அதுக்கு உணவாக இதுகளை கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கு. அடித்து அது காலி பண்ணோடனே வெளியே வந்துருச்சு. இப்போ முயல் ரொம்ப எளிமையானது தான், ரொம்ப சாதுவானது தான். பின்னாடி இருக்கிற நெட்வொர்க்கு எவ்வளோ பலமான நெட்வொர்க்கு. அதனால் ஆழந்தெரியாமல் பின்னணி புரியாமல் யாரு கூடயும் வச்சுக்கக்கூடாது. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.